நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிக ஆழமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். மிக ஆழமான என்பதை விட மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை என்று கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஒரே நிமிடம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இறைநிலை வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க, வையகம் வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் நம்ம சொல்லணும். அதுல இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. அதாவது ஒரே ஒரு கவி, உங்களுக்கு திருமூலரோடது நீங்க கேள்விப்பட்ட கவி, தன்னை அறிந்திடும் ஒரு ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கவியை சொல்லி வச்சாங்க. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். இந்த ரெண்டு வரியே போதும் நினைக்கிறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமூலர் அந்த கவிதை சொல்லுவோம். அப்ப நம்ம எல்லோருக்குமே எப்பவுமே மகிழ்ச்சியா வாழணும், இன்பமா வாழணும்,
அமைதியா வாழணும், ஆனந்தமா வாழணும். அதுக்காகத்தான் இவ்வளோ மனிதன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்? எதுக்காக காலையில எந்திரிச்சதுல இருந்து இத்தனை ஓட்டம், எதுக்கு பொருள் சேர்த்துறது, எதுக்கு திருமணம், எதற்கு குழந்தைகள், எதற்கு சுற்றுலாக்கள், எதற்கு இவ்வளவு பொருட்கள், ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த சந்தோஷமா வாழணும், நல்லா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். சாப்பிடுறது அதுக்கு தான், ஸ்கூலுக்கு போறது அதுக்கு தான், இல்லையா? இவ்வளவு கஷ்டம் எதுக்காக படுறோம்னா நம்ம நல்லா வாழணும், துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். நல்லா வாழணுங்கிறது துன்பம் இல்லாம வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒன்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறிதல் அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. ஒரு சேர சொல்றாங்க. அப்ப நீ உன்னை அறியும் போதுதான் அந்த துன்பத்திலிருந்து முழு விடுதலை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை. தன்னை அறியாமல் யாரும் நம்மளை கெடுக்கல, தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இப்ப இந்த அறிவை கொண்டு நீங்க என்னை பார்த்து அறிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டு அறிஞ்சிட்டு இருக்கீங்க, இன்னும் நுகர்ந்து ஸ்பரிசத்திலே உணர்ந்து, இல்லையா? இப்படி நாம் அறிந்து கொண்டிருக்கிற விஷயத்த புறத்தில் இருக்கிற விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அகத்திலே நானாக இருக்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதை இன்னும் நம்ம அறியல. அதை அறிவதற்கான ஒரு அறிவு நிலை இருக்கிறது. அது நம்ம கிட்ட தான் இருக்கு. எங்கேயும் போக வேண்டியது இல்லை, நம்மளுக்குள்ளேயே இருக்கு. ஏன் ஒரு படி சொல்ல போனா நாமாகவே இருக்கு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நாம் எப்படி இருப்போம்? தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தான். அந்த தெய்வ நிலையில, உயர்ந்த நிலையில நம்ம இருப்போம். பேரானந்த நிலையில. அது தன்னை அறியும் அறிவை அறிந்த. அப்போ இது நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்குதான் ரமணரோட படத்தை எடுத்து போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். அது சரியா போட முடியல என்னால. நான் அடுத்த தடவை கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணேன். ஏன்னா நான் யார் அப்படின்னு சொன்னாலே, ஓயாமை அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னாலே ரமணரோட தான் வந்து நிற்கும். ஏன்னா அவரோட ஒரே தத்துவ விசாரம் நான் யார், அவ்வளவுதான். அதுலயே எல்லாத்தையுமே முடிச்சுட்டாரு. எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் தான். சரி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நீங்க உங்களை உணர்ந்து கொண்டால் அது இந்த உலகத்தை உணர்ந்ததுக்கு சமம், இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கு சமம், இன்னும் ஒரு படி மேல போய் இறைவனை உணர்ந்ததுக்கு சமம். ஏன்னா இறைவனே தான் நீங்களாக, இறைவனே தான் பிரபஞ்சமாக, நாமே பிரபஞ்சமாக, நாமே தான் இந்த உலகமாக, உயிர்களாக எல்லாமே இருக்கிறோம். சரிங்களா? அப்ப அதை பற்றிய ஒரு ஞானம் இருந்தா போது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது உண்மைதான். மகரிஷி அவங்களும் அதுக்கு உடன்படுறாங்க. நான் யார் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய மகரிஷி பாருங்க, இது சிந்தனை உரையா வைக்காம தற்சோதனையா வச்சிருக்காங்க. அதான் மிகப்பெரிய பியூட்டி. இதுல இந்த பேட்ச் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக துறையில இருக்கிறேன். இது வரைக்கும் நான் யார் தத்துவம் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விளக்கம், இதுதான் ஒரு முழுமையான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை ஒரு 30 நாள் நம்ம மௌனம் இருந்தோம் இல்லையா? அப்ப இருந்தப்போ இந்த நான்யாரை பற்றிய மிக ஆழமான கேள்விகள், அதை உணரணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு தாக்கம் பெரிதாக இருந்ததுனால மீண்டும் மீண்டும் அந்த ஒரே சிந்தனைக்குள்ள தவம் சிந்தனைன்னு போயிட்டே இருந்ததுனால அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை நான் இப்பொழுது பெற்றிருக்கிறேன். 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு நாள் நான் சொன்ன அந்த தத்துவங்கள் எல்லாமே நான் கேட்டு அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த முறை நாம் சொல்லக்கூடிய அந்த நான்யார் தத்துவ விளக்கம் என்பது இது எங்கேயோ கேட்டு நான் சொல்லல.
எனக்கு சில நேரங்கள் ஒரு பயம் கூட இருக்கும். ஏதாவது சில விஷயத்தை விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு வரோம்னா, ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்செல்லாம் குடுப்போம் இல்லையா? ஆனா இந்த ஒரு மௌனத்துல அந்த உணர்வு ஓரளவுக்கு தெளிவானதுக்கு அப்புறம், இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஹிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிதாக தேவையில்ல. ஆனா ஏன்னா அது ரொம்ப எளிமையா இருக்கு. அது முழுமையாவும் இருக்கு. நான் இவ்வளவு நாள் பேசுறப்ப ஒரு டவுட் கூட இருக்கும். நாம சொல்ற நான் யாரு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுருவாங்களோ அப்படின்னு. இந்த முறை அப்படி இருக்காது. உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஏன்னா நான் முழுசா அதை புரிஞ்சு உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். அதனால இந்த பேட்ச் உண்மையாலுமே ஒரு சிறந்த பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நான் யார் தத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இயற்கை என்னை தயார்படுத்தியிருக்கு. அப்படித்தான் எடுத்துக்கணும். ஏன்னா வாங்குறவங்களோட ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க. அதுதான் குடுக்குறவங்களோட குவாலிட்டியை தீர்மானிக்கும். இப்போ நான் போய் ஒரு கடையில ஒரு பொருள வாங்குறேன்னா, ஒரே பப்பாளி பழம் வச்சிருக்காங்க கடையில. நெறைய வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ரொம்ப இனிப்பானது கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒரு அளவுக்கு இருக்கிறது கிடைக்குது. ஒருத்தருக்கு வேஸ்ட் ஆனது கூட கிடைச்சுது. அந்த ரொம்ப இனிப்பான பழம் மேல பார்த்தா நல்லா இல்லாத மாரி இருக்கு. ஒரு அளவுக்கு இருக்கிற பழம் மேல கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப மோசமா உள்ள இருக்கிற பழம் மேல அழகா இருக்குது. அப்ப இதுல எது வேணா எனக்கு கிடைக்கலாம். ஆனால் இது கிடைப்பது என்பது என்னுடைய தரத்தை பொறுத்து தான். உண்மைதானே? சரிங்களா? சில நேரம் ரூ. 10க்கு வாங்குற பழம் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குது. சில நேரம் ரூ. 100 போட்டு வாங்குற பழம் சாப்பிடவே முடியுறதில்ல. இது எல்லாம் என்ன காரணம்? நம்ம கர்மாவோட வெளிப்பாடு. சரிங்களா? அப்படி நான் எப்படி பார்க்கிறேன்னா, உங்களோட நிலை வந்து இப்ப அப்படியே நீங்க ஃபில்டர் ஆயி, ஃபில்டர் ஆயி, ஃபில்டர் ஆயி, ஃபில்டர் ஆயி கம்மியா வந்து நிக்கிறீங்க. நல்லதுதான். ஆன்மீகத்துக்கு எப்பவுமே அது ஒரு என்ன சொல்றது? ஒரு மொறம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்பப்ப இயற்கை வந்து நம்மள பொடச்சுட்டே இருக்கும். அதுல அந்த தகுதி இல்லாததெல்லாம் அப்படியே வெளிய போயிட்டே இருக்கும். நீங்க இத்தன நாள் வந்தவங்க கொஞ்சம் நெறைய பேர் இப்ப குறைவா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். குறைஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா, இத்தன நாள் வந்தவங்க வேற ஏதோ ஒரு தேவைக்காக, காரணத்துக்காக இங்க வந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம உள்ள இருக்கோம் பார்த்தீங்களா? நாம வந்து உண்மையான ஒரு ஆன்மீக தேடுதலோட வந்தவங்களுக்கு தான் இந்த தத்துவம், இந்த சிந்தனை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், சூழலும் இருக்கு. நம்ம மையங்களுக்கு நெறைய பேர் வருவாங்க. அடிப்படை பயிற்சிக்கு நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதற்கு அடுத்த லெவல் அப்படின்னு போகணும்னா, அதுல ஒரு 50% கூட வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவல்னா, அதுல ஒரு 50 கூட வராது. அதுக்கு அடுத்த லெவல்னா, அதுல ஒரு 50 கூட வராது. கடைசியா பிரம்மஞான பயிற்சிக்கு போகணும் அப்படின்னா, இங்க 1000 பேர் எடுத்தா, அங்க 50 பேர் கொண்டு போய் சேர்த்தது பெரிய விஷயமா இருக்கும். குதிரை கொம்பா இருக்கும். ஆனா இது அத்தனையுமே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது தான். நல்லா தெரியும். ஆனால் அதை பெறுவதற்கான ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு தாகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உங்க ஆன்மாக்குள்ள இந்த ஜென்மத்திலயோ, ஏதோ ஒரு ஜென்மத்தில நீங்க நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருந்தா தான், இந்த தத்துவத்தை தெரிவதற்கான ஒரு வாய்ப்பே அமையும். சரிங்களா? இந்த தத்துவம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கிள்ஸ ஏற்படுத்தும். அது அவ்வளோ பெரிய ஆழமான ஒரு தத்துவம். அதை மகரிஷி வந்து தத்துவமா சொல்லாம, ஒரு தற்சோதனை பயிற்சியா நமக்கு குடுத்திருக்காங்க. எப்படி ரமணர் எப்படி நான் யார் அப்படிங்கிறது ஒரு தத்துவ விசாரமா குடுத்து, நீ யாரு அப்படிங்கிறத போய் கேளு. பால் பிரென்டன் அப்படிங்கிறவரு ரமண மகரிஷிய பார்க்கறதுக்கு வர்றப்ப அவரு கேட்ட கேள்வி, "நீ யார்?" அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டு வா. சரிங்களா? அது ரொம்ப ஒரு அற்புதமான, சுவாரஸ்யமான விஷயம். அத நான் பின்னாடி உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம நேரடியா சிந்தனைக்குள்ள செல்வோம். அதாவது எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து, ஆசையை சீரமைத்து, சினத்தை தவிர்த்து, கவலையை ஒழித்து நம்ம வாழணும். இந்த 4மே நடக்கணும் அப்படின்னா, நான் யார் என்பதை நாம முதல்ல சரியா தெரிஞ்சுக்கணும். இந்த 5 தத்துவமே ஒன்றோடு ஒன்று இணக்கமுடையது.
இணைப்புடையது. அப்ப நான் யார்? நம்ம பொதுவா எப்பவுமே மகரிஷி அழகா சொல்லுவாங்க, நீ யாரு அப்படின்னு தான் கேட்டு பழகி இருக்கோம். வீட்டுக்கு யாராச்சும் வந்தா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கிறோம். இங்க முதல் முறையே நம்ம நான் யார் அப்படின்னு கேட்கிறோம். அப்போ இங்க இந்த கேள்வியே ஒரு உள்நோக்கிய கேள்வி, அகம் நோக்கிய கேள்வி. நீ யாருப்பா அப்படின்னு கேட்கறது புறம் நோக்கி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஏற்படுற கேள்வி. நான் யார் என்பது அகநோக்கி உணர்வு வயப்பட்ட நிலையில ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு எழுந்துருச்சுன்னா இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு அந்த கேள்வி எழுப்புறேன். உள் உணர்வா அந்த கேள்வி எழும்பிருச்சுன்னா உங்களால இறை உணர்வை உங்களுடைய தன்னுணர்வை பெறாம உங்களால உறங்கவே முடியும். அப்படிதான் புத்தர் அலைஞ்சார் 6 வருஷ காலம். மகரிஷிக்கு அதே கேள்விதான். கடவுள்னா யாரு? உயிர்னா என்ன? இன்ப துன்பம்னா என்ன? ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க? அப்படிங்கிற கேள்வி அவருக்கு சின்ன வயசுல இருந்தே 10 வயதுல இருந்தே அந்த கேள்வி. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தத்துவத்தை மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் யார் என்பது நான் சொல்லக்கூடிய சிந்தனையை வைத்துக் கொண்டு நீங்கள் தற்சோதனை செய்ய வேண்டும். உங்களையே ஆய்வு செய்ய வேண்டும். உண்மையாலுமே நான் சொல்றது சரிதானா அப்படிங்கிறத நான் எப்படியெல்லாம் தற்சோதனை செய்யலாங்கிறது கூட உங்களுக்கு சொல்றேன். அதன்படி நீங்க சிந்தித்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதல் கண்டுகொள்வீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஆழமாக புலப்படும், புரியும். சரி. இப்போ நான்யார்ல இந்த நான்யார் தத்துவத்தை பல்வேறு முறையில விளக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2, 3 முறைகள்ல உங்களுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கிறேன். இப்ப நான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, மிக எளிமையாக நாம நம்முடைய இந்த உடலை தான் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஒருத்தர் உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறோம். அவர் பிறந்தார், அவர் இறந்தார் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அவர் பிறந்தாரா? நான் அடிக்கடி கேட்பேன். உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு. உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குன்னா, காரு, வீடு, பைக்கு, சரியா, சொத்து, நகை, நட்டு இப்படி இல்ல. என்கிட்ட என்ன உடல் இருக்கு. உடல் இருக்கா? ஆமா, உடல் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் உடல் இருக்கு. உடலுக்குள்ள உயிர் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? ஆமா, இருக்கு. உயிர்ல இருந்து வர்ற மனசு இருக்கு. மனசு இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் இருக்கு. மனசு இருக்கிறங்காட்டி இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி உங்க மனசு தானே சொல்லுது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு, கேட்கணும்னு சொல்லுது. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க கூடாது. சரி, இருந்தாலும் இருக்கு. 1க்கு 6 அறிவு நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அறிவு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த உயிர், மனம், அறிவு இது எல்லாத்தையும் சேர்ந்த தொகுப்புக்கு பேரு ஆத்மா அப்படின்னு பேரு. ஆன்மான்னு ஒண்ணு நம்மகிட்ட. சரி, இப்போ நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்மளுக்கு இப்ப உங்களுக்கு வயது என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லாரும் சேட் பண்ணுங்களேன். சேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் சொல்லி. இல்லையா? எல்லாரும் முடிஞ்சா சேட் பண்ணுங்க. உங்களுடைய வயது என்ன? யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்ல. சும்மா டைப் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, ஜூம்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி. உங்களோட வயது ஒரு 2 டிஜிட்ல ஒரு நம்பர் அடிப்பீங்க. சரியா? சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. 51. ஓகே. அதே மாதிரி 3 டிஜிட் போறதுக்கும் வாய்ப்பு குறைவு. இல்லையா? 2 டிஜிட்ல ஒரு நம்பர் அடிப்போம். சரி. அது ஏதோ ஒண்ணு அடிங்க. ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் நான். இது ஏதோ சாதாரணமா சும்மா ஏதோ கேட்கறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது நீங்க அடிச்சீங்க அப்படின்னா, அடிக்க தெரியலைனாலும் உங்க மனசுக்குள்ளயாவது நீங்க என்ன பண்ணிக்கணும்? நினைச்சுக்கோங்க. சரியா? உங்க மனதிற்குள்ளயாவது நினைத்துக் கொள்ளுங்க. நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்குள்ள ஒரு பதிவை ஏற்படும். இப்ப நீங்கள் ஒரு நம்பர் உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க, இல்லாட்டி டைப் பண்ணி போட்டிருப்பீங்க இல்லையா? இது
எதனுடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேளு. இந்த வயது, ஒருத்தங்க 50ன்னு போட்டிருந்தாங்க, ஒரு அம்மா 51ன்னு போட்டிருந்தாங்க. இது எதனுடைய வயது? உங்கள் உடலுடைய வயதா, அல்லது உங்கள் உயிருடைய வயதா, அல்லது உங்களுடைய அறிவுடைய வயதா, அல்லது உங்களுடைய ஆன்மாவுடைய வயதா? எதனுடைய வயது? உடலுடைய வயது. அப்ப இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாம இந்த உடல் தான் என்று எல்லாருமே நினைக்கிறோம். சரிங்களா? இந்த உடல் பிறக்கிறது, உடல் இறக்கிறது. பட் இந்த உடல் தான் நீங்களா? அப்படி ஒரு கேள்வி. சரிங்களா? இப்ப நான் யார் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் தாங்க இறைமதன் அப்படின்னு சொல்றேன். அப்போ மகரிஷி சொல்றாங்க, ரமணர் இதைத்தான் சொல்லுவாங்க. அது உங்களுடைய பெயர். அது உங்களுடைய பெயர். இறைமதன் என்பது என்னுடைய பெயர். நான் குழந்தையா பிறந்தப்ப எனக்கு பேர் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு தானே பேர் வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சடங்கு இருக்குல்ல. 3 மாசம் கழிச்சாவது. அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க? பேர் வைக்கிறீங்க. அது வரைக்கும் செலக்ட் பண்றீங்க. அப்ப வரைக்கும் எனக்கு பேர் இல்ல. சரியா? இந்த பேர் என்பது எனக்கு ஒரு அடையாளப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு எழுத்து இல்லையா? ஒரு சொல். அப்ப பெயர் நான் தான் இறைமதன் அப்படின்னா அது உன்னுடைய பெயர். நான் கேட்டது நீங்கள் யார் என்பது. சரிங்களா? நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர், ஒரு இறை ஆசிரியர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில். சரிதானுங்களா? உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில். சரியா? நான் கேட்டது நீங்கள் யார் என்பதை. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாதான் நீங்கள் யோகா ஆசிரியர்னு சொல்றோம். நீங்கள் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப பெயரும் அல்ல, என்னுடைய தொழிலும் அல்ல. சரி, நான் ஒரு இந்தியன், அல்லது நான் ஒரு தமிழன், அல்லது நான் ஒரு இந்து, நான் ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு கிறிஸ்துவர். இது உங்களுடைய நாட்டையோ நீங்கள் சார்ந்த மதத்தையோ குறிப்பிடுகிற ஒரு விளக்கம். நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்? நான் இந்தியன். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவருக்கான கேள்வி உங்களுடைய மதத்தினுடைய விடை. நான் கேட்பது நீங்கள் யார்? நான் இன்னாருடைய பையன், கந்தசாமி ஐயா அவருடைய பையன். ஓகே, அது உங்களுடைய தந்தையார் யார் என்று கேட்பதற்கான ஒரு விடை. கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. நீ யார்? ஏன்னா அது நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப ரமணர் தான் சொல்லுவார், முதல் நீ யாருன்னு தெரிஞ்சுட்டு வா, அப்புறம் மத்ததெல்லாம் பார்க்கலாம். அது தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா போதும், உங்க எல்லாராலையும் இந்த ஒரு வாரத்துல நீங்க யாருன்னு நிதர்சனமாக புரிந்து தெளிந்து அதன்படி உணர முடியும். மிக எளிமையான ஒரு தத்துவம். சரி, இந்த உடல் தான் நானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடலை நாம ஒரு குறிப்பிட்ட நாள்ல பெற்றிருக்கிறோம். அதாவது அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு இரண்டும் சேர்ந்த போது இந்த உடல் உருவானது. அதுக்கு முன்னாடி அம்மாவோட உடல்ல ஒரு சிறு பகுதி, ஒரு சிறு அணு. அப்பாவுடைய உடல்ல ஒரு சிறு உயிரணுவா இருந்தோம். அந்த 2 உயிரணுவும் ஒன்றாக இணைந்த போதுதான் இந்த உடல் உருவாச்சு. சரிங்களா? இந்த உடல் அப்பதான் உருவாகும். அப்போ இந்த உடல் உருவாவதற்கு முன்பாகவே நாம இருந்தோம். நல்லா புரிஞ்சு. இந்த உடல் உருவாவதற்கு முன்பாகவே நம்ம இருந்தோம். அது சேர்ந்துதான் இந்த உடலா உருவானோம். அப்ப இந்த உடல் உருவாவதற்கு முன்னாடியே நாம் இருந்ததால இந்த உடல் நாமன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிறதுக்காக. உண்மைதானே? உடல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இருந்தோம். அம்மாட்ட கொஞ்சம், அப்பாட்ட ஒரு அணுவா இருந்தோம். ரெண்டும் சேர்ந்து இந்த உடலை கட்டி இப்படி வந்திருக்கும்.
சரி, நான் என்ன சொல்றேன்? நான் உடல்னு சொல்றேன்னா என்னுடைய உடல்னு சொல்றேனா? யோசிச்சு பாருங்க. இப்ப இது ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன். இது யாருடைய வாட்ச் அப்படின்னா என்னுடைய வாட்ச் அப்படின்னு நான் சொல்றேன். இது உடைமை பொருள், இதை உடையவன் நான். இது என்னுடைய வாட்ச் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இந்த கை யாருடைய கை? இது என்னுடைய கை என்று சொல்றேன். இது என்னுடைய கை. இது என்னுடைய வாட்ச். இது என்னுடைய கை. வாட்ச் எப்படி எனக்கு ஒரு உடைமை பொருளோ அப்படி இந்த கை எனக்கு ஒரு உடைமை பொருள். இதை உடையவன் நான். புரியுதோ? அப்ப இந்த உடல் என்பது நான் அல்ல. இது என்னுடைய உடைமை பொருள். நீங்க எப்படி ஒரு காரை வைத்து அனுபவிக்கிறீங்களோ, எப்படி ஒரு பொருளை வைத்து அனுபவிக்கிறீங்களோ, அப்படி இந்த உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். உயிர் பொருள். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது உயிர் பொருள். சரிங்களா? உயிர் போயிடுச்சுன்னா அது ஜட பொருள் ஆயிடும். சரியா? அப்ப இந்த உடல் நானா அப்படின்னு கேட்டா இந்த உடல் நான் அல்ல. உடல் என்னுடையது. இதை உடையவன் நான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப அந்த உடையவன் யார் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இதை உடையவர் தான் நீங்க. உங்களுடையது இந்த உடல். நீங்கள் இந்த உடல் அல்ல. சரிங்களா? அதனாலதான் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, இப்போ ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் இறக்குறார் அப்படின்னா, அவர் இருக்கிற வரைக்கும் ராமசாமி எப்படி இருக்கிறார்? ராமசாமி நல்லா இருக்காரா? அப்படியெல்லாம் கேட்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் இறந்ததுக்கு அப்புறம் ராமசாமி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. பாடி எப்ப எடுக்கிறீங்க? சரிதானா? உயிர் போயிருச்சுனாலே அந்த அதுக்கு பேர் என்ன? பிணம். பாடி ஆயிடுறது இல்லையா? அப்போ இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயத்த கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு புரியணும். நான் இப்ப சொல்றேன், நீங்க இதை சிந்திக்கணும். என்னுடைய கையின்னு தானே சொல்றேன். ஆமா, என்னுடைய கை வலிக்குதுன்னு சொல்றேன். என்னோட கண்ணு சரியில்லைன்னு சொல்றேன். என்னுடையது என்னுடையதுன்னு நான் சொல்றேன். அப்ப என்னுடையதுன்னா இதை உடையவர்கள் நீங்க. அதுக்குள்ள இருக்கீங்க. சரிங்களா? இந்த உடலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆனால் நாம யாருன்னே தெரியாம நம்ம இருக்கிறோம். இந்த உடல் தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் துன்பம். இந்த உடலுக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா எனக்கு அடிபடல. எனக்கு அடிபடாது. என்னுடைய உடலுக்கு தான் அடிபட்டுருச்சு. ரமணருக்கு புற்றுநோயில ஆபரேஷன் பண்றாங்க. அனஸ்தீசியா கொடுக்கல. உடல்ல ஆபரேஷன் நடக்குது. நமக்கு ஒரு சிறு ஊசி குத்திருச்சுனாலே உயிர் போயிடுது. அவருக்கு ஆபரேஷன் நடக்குது. பட் ஒண்ணு, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. உடல்ல ஒரு செயல் ஏதோ நடந்துட்டு இருக்கு. சரி, நடக்கட்டும். இப்ப இந்த வாட்ச் கொண்டு போய் கொடுத்து எங்கேயோ ரிப்பேர் பண்ற கொடுக்குறீங்க. இந்த வாட்ச் அவர் போட்டு ஏதாவது நோன்றாரு, நம்புறாரு, பிரிக்கிறாருன்னு வச்சு உங்களுக்கு ஏதாவது வலிக்குமா? வலிக்காது. இது கீழேயே போட்டு உடைஞ்சாலும் உங்களுக்கு ஒண்ணும் பாதி. ஏன்னா இது உடையவர்கள் நீங்கள். இது நீங்கள் அல்ல. அப்படி இந்த உடலையும் உங்களையும் தனித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஞானிகள் மிக ஆழமா இருந்தாங்க. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க, இந்த உடல் நீங்கள் அல்ல. உடல் உங்களுடையது. இந்த உடலை நல்லா வச்சுக்கணும். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் உடல் தான் நான் என்று நீங்கள் இன்றிலிருந்து ஒரு சிந்தனையை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளும். இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல் தான் நான் என்று நினைப்பதுதான் நரகம் என்று மகரிஷி சொல்வான். நரன் என்றால் மனிதன். அகம், இந்த மனசு இந்த உடல் தான் நானு நினைக்கிறது பாருங்க. இதுக்கு பேரு தான் நரகம். அதான் இங்க இன்பம் துன்பம், அதிகப்படியான துன்பத்தில் நம்ம சிக்கிறோம். உள்ளே கடந்து சென்று அந்த உண்மையான நானை தெரிந்து கொண்டால் அதுக்கு பேர் சொர்க்கம்னு பேர். அதை பத்தி விளக்கம் நான் சொல்றேன். அப்ப உடல் நான் அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ரெண்டாவது, இந்த உயிர் நானா அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? காலம் ஆயிடுச்சு. சரி, இது ஒரு ஆழமான ஒரு கேள்விதான். சரி, இதனுடைய தொடர்ச்சியை
நம்ம அடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு தியானம் கொஞ்சம் நீண்ட நேரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தியானத்தை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். குறைச்சிட்டு இந்த தத்துவம் கொஞ்சம் டீப்பா ஒரு 4, 5 வகுப்புகளாவது போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ள நிறைய விளக்கங்கள மகரிஷி அவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி நானே குடுக்குறேன். நீங்க சிந்திச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்பு வர்ற வரைக்கும். இந்த உடல் தான் நீங்களா? இல்ல இந்த உடலுக்குள்ள உயிர்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறோம். இந்த உயிர் வேகமாக சுழலும்போது ஒரு அலை வருகிறது. அந்த அலை தான் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனம் தான் நீங்களா? இந்த உயிர் தான் நீங்களா? உங்களுக்கு தியானத்துல தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு உயிரினுடைய மையத்திலும் ஒரு ஸ்பேஸ், எம்ப்டி ஸ்பேஸ், சுத்த வெளி இருக்கிறது. சுத்த வெளி, இறைநிலை அங்க இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்கு மையத்தில் இருக்கு. எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கு. பட் ஒவ்வொரு அணுவுடைய மையத்திலும் அது தூய்மையா அப்படியே இருக்கு. இறைநிலை அப்படியே இருக்கு. அது எங்கும் இணைஞ்சிருக்கு. பட் அந்த மையத்துல அது தூய்மையா இருக்கு. அப்ப இந்த உயிர் எதனால் ஆனது? காந்த துகள்களால் ஆனது. இந்த உயிர் வேகமா சுழலும் போது காந்த துகள்கள் அப்படியே வெளியே வருது. அதைத்தான் ஜீவகாந்தம்னு சொல்றோம். அந்த ஜீவகாந்தம் நம்ம உடல் முழுக்க நிரம்பி இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல் வழியா உணருது. மனிதன் மனதின் மூலமாக அது உணர்ந்து கொள்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் மையத்துல ஒண்ணு இருக்கு. அதுதான் சுத்த வெளி. அது இறைநிலை. உயிரினுடைய மையத்தில் இருக்கு. அதுக்கு பேர் அறிவு என்றும் பேர். அந்த உள்ள இருக்கிற அந்த சுத்த வெளிதான் அறிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். பாப்பான் பாப்பான்னு சொல்றாங்க இல்லையா? யாரு பார்ப்பான்? அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவங்க நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி அது சொல்லப்படல. அதனோட விளக்கம் என்னன்னா, இந்த கண் மூலமாக ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். கண்ணு பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணு பார்க்கல. ஒரு செல்போன் எடுக்கிறீங்க. இந்த கேமரா. இந்த கேமராவ பாக்குது. கேமரா வழியாக இந்த செல்போனுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அதைய போட்டோ எடுக்கு. கேமரா மூலமாக பார்க்கிறேன். அப்ப கண்ணின் மூலமாக நான் பார்க்கிறேன். காதின் மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் கேட்பவர் யார்? என் கண்ணின் வழியாக பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். இப்ப இதைய சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் பாக்குறீங்க. உங்க கண்ணு பார்க்கல. உங்க கண்ணு வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதா? உங்க கண்ணு பார்க்கல. உங்க கண்ணின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்த்து கொண்டிருப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். நம்ம எல்லாருமே பார்ப்பனர் ஆகணும். உலகம் முழுக்க எல்லாருமே பார்ப்பனர் ஆகணும். சரிங்களா? உள்ளிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் யார் என்று பார்ப்பவன் அவனை பார்த்துட்டே இருந்தா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவன்தான் பிரம்மம்னு தெரிஞ்சிடும். பிரம்மமாக இருக்கிற இறைநிலை, அந்த சுத்த வெளி, அந்த பேரறிவு தான் நம்ம உயிரோட மையத்துல ஒரு சிறு அளவில் இருந்து அறிவாக இருந்து அறிந்து கொண்டிருக்கு. நான் விளக்குறேன். அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா அதை பத்தி சொல்றேன் நான். இந்த உயிரினுடைய மையத்திலே இருக்கிற சுத்த வெளி, அதுதான் அறிவு. அதுதான் அறிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்கள். அப்ப அது எங்க இருக்கிறது? அது எங்கும் இருக்கிறது. உயிரினுடைய மையத்திலும் இருக்கிறது. மையத்தை ஒட்டி எங்கும் இருக்கு. அப்ப அதை உணரும் போது நீங்கள் பிரம்மத்தை உணர்கிறீர்கள். பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. தெய்வம் தான் என்று உணர்ந்தவர் தெய்வ
அவர்கள் விண்ணவர்கள் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அது யாரோ இல்ல, மனுஷனுக்கான பேர் தான். நம்மளோட நிலையை பொறுத்து. இப்ப நம்ம இந்த உடல் தான் நானுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்போ உடல் இல்லைன்னு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம் இந்த வகுப்புல. அடுத்த வகுப்புல உயிர் தான் நானா, மனம்தான் நானா, மனதிற்கு உட்பொருளாக இருக்கிற அறிவு தான் நானா, அப்ப ஆத்மானா என்ன, எனக்கு அழிவு இருக்குதா இல்லையா, நான் சாவனா மாட்டேனா, சரிதானா? அதை பற்றி எல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்ப இதை பத்தின சிந்தனையை கொஞ்சம் மனதில் எடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்புல நம்ம தெளிவாக நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்டு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஒரே நிமிடம். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்கணும்.